வாப்பா. வாலே வா, நல்லபடியா வந்துட்டல, சூப்பர்ல. இப்படியே போய் கோர்ட்ல உங்க ஜட்ஜு முன்னாடி அழகா வாக்குமூலத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ போயிடலாம். சண்முகம், நான் வந்து இல்லை, என்ன தயங்குத, என்னாச்சு? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இல்லை, இந்த நேரத்துல என்ன தனியா? நீங்க பேசுங்க, நான் வரேன். இல்லை, சொல்லு, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை, என்னாச்சு? அந்த வைஜெயந்தி ஏதாச்சும் உன்னை கூப்பிட்டு மிரட்டினாளா? இல்லை, என்னல? நீயே பாரு. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. வேண்டாப்பா, எங்களை உயிரோட விட்டுடுப்பா. வேண்டாப்பா, எங்களை விட்டுடுப்பா. சொன்னா கேளுப்பா. விட்டுடுப்பா, வேண்டாப்பா. எங்களை கொண்டாதீங்க. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. எங்களை விட்டுடுங்கப்பா, ப்ளீஸ். இதோ பாடுறா வெங்கடேஷ், உன் அப்பாவும் அம்மாவும் இப்ப என் கையில. இவங்களோட உசுறு இப்ப இந்த தீக்குச்சியில. இவங்க உயிரோட வேணும்னா நீ கோர்ட்ல சாட்சியை மாத்தி சொல்லணும். அறிவழகனும் மாலதியும் லவ் பண்ணதான் சொல்லணும். இல்லன்னு வெய்யி, ஒரே குச்சி. நான் சொல்றத நீ கேட்கலனா இவங்க சாம்பலாயிடுவாங்க. என் அப்பா அம்மா அவங்க கையில இருக்காங்க சண்முகம். நான் மாத்தி சொல்லலைன்னா அவங்க கொன்னுருவாங்க. பரவாயில்ல சண்முகம், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நான் கோர்ட்ல உண்மையை சொல்றேன். இல்லை, இல்ல இல்ல, இல்லை, நீ தப்பு பண்ணாதல. அறிவழகனை காப்பாத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. இந்த நேரத்துல உன் அப்பா அம்மா உசுறு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதை புரிஞ்சுக்க. ஒண்ணு பண்ணு. சொல்லு சண்முகம். இந்த பாரு, கோர்ட்ல அவனுக்கு சொன்ன மாதிரி நீயும் மாத்தியே சொல்லிடு. அறிவு தான் மாலதியை லவ் பண்ணானே சொல்லிடு. அந்த மாதிரியே வாக்குமூலம் கொடுத்துரு. அப்ப அறிவோட வாழ்க்கை இல்ல, நான் அதை பாத்துக்கிட்டேன். ஏற்கனவே ஒரு மாத்து வழி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் அந்த வழியிலே போய்க்கிறேன். அப்போ நிஜமா நான் மாத்தி சொல்லட்டுமா நீ சண்முகம்? மாத்தியே சொல்லல. ஆனா அப்போ ஒரு நாடகம் ஒண்ணு பண்ணுவேன். அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்க. என்ன நாடகம்? நீ மாத்தி சொல்லும் போது கோர்ட்லயே வச்சு கோவத்துல நான் உன்னை வந்து அடி அடி நடிப்பேன். அது தப்பாயிடும் சண்முகம். அது தப்பாகணும்ன்றதுக்காக தானே அப்படி அடிக்கிறதே. அப்படி அடிச்சாதானே கோர்ட் என்ன ஜெயிலுக்கு அனுப்பும்? இல்ல சண்முகம், நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? எல்லாம் ஒரு காரணமா தான்ல. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். கோர்ட்ல வந்து அந்த கொலகாரனுங்க சொன்ன மாதிரி நீ மாத்தி சொல்லணும். அப்படிதான். சரி சண்முகம், நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டோம்ல. உன் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, ஆகவும் கூடாது. எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க? வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. எட்டி பரணி, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? எங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற பச இம்புட்டு தானா? நீ ஜெயிலுக்கு போய் வீடே இடிஞ்சு போய் கிடக்கு. இந்த நேரத்துல சாப்பாடு தான் முக்கியமா? இல்ல, நான் சாப்பிட மாட்டேன்.
எல்லாம் என்னாலதான். எனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? நான் அறிவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே இப்படி ஒரு நிலைமை. அண்ணன் ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஜட்ஜ் அவனுக்கு 3 நாள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா? 10 நாள் ஆனாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். ரத்னா, நீ படிச்சவ தானே? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியலையா? சண்முகம் ஜெயிலுக்கு போகணும் தான் கோர்ட்ல வச்சு சண்டை போட்டான். அது உனக்கு புரியலையா? மைனி, எங்களை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்கு தானே நீங்க இந்த பொய்ய சொல்றீங்க? இல்ல கனி, நான் சொல்றது எல்லாமே உண்மை, சத்தியம். அத்தை போட்டோ மேல நான் சத்தியம் பண்ணவா? அப்பவாது நம்புவீங்களா? என்னத்த சொல்லுது மாமா? சண்முகத்தை ஜீப்ல ஏத்துறதுக்கு முன்னாடி நான் தனியா போய் அவன் கிட்ட பேசினேனே மாமா, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் கூட பாத்துறேன். நீ போய் பேசுனிய? அவன் தான் பேசினா மாமா, நான் கேட்டுட்டு இருந்தேன். அவனுக்கு ஜெயிலுக்குள்ள பண்ண வேண்டிய காரியம் ஏதோ ஒண்ணு இருக்கான். அதனால்தான் கோர்ட்ல சண்டை போட்டு தண்டனையும் வாங்கினானா. என்னடி சொல்லுத? இத பாரு ரத்னா, நீ அறிவ ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணல, அப்ப அறிவு உன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தார்ல, அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆமா, அண்ணன் சொல்லுச்சு. அந்த மாலத்தியோட அண்ணன் துரை ஜெயில இருக்கான். அவன் தான் அறிவை அடிச்சான்னு சொல்லு.